அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. சிபிஎஸ் அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. தமிழ்நாட்டில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நிலையான ஓய்வூதிய பலன்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான ஓய்வூதியதாரர்களுக்கு மாதாந்திர இடைக்கால நிவாரணத் தொகை வழங்குவது குறித்து பணம் பெற்று வழங்கும் அலுவலர்களுக்கு கருவூல கணக்கு இயக்கம் மிக முக்கியமான புதிய அறிவுறுத்தல்களை பிறப்பித்து உள்ளது. தமிழக அரசு கடந்த 9/1/2026 அன்று வெளியிட்ட அரசாணைப்படி கடந்த 1/4/2003 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ அரசு பணியில் சேர்ந்து 1/2026 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ பணி ஓய்வு பெற்று அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் பொருந்தும். இந்த திட்டத்திற்கான விரிவான விதிகள் மற்றும் செயல்பாட்டு நடைமுறைகள் உருவாக்குவதற்கான பணிகளை அரசு ஏற்கனவே தொடங்கிவிட்டது. டாப் திட்டத்திற்கான இறுதி செயல்பாட்டு நடைமுறைகள் முழு வடிவம் பெறும் வரை தகுதியான ஓய்வூதியதாரர்களுக்கு மாதாந்திர இடைக்கால தொகை கருவூலம் வாயிலாக வழங்கப்பட உள்ளது. இதை பெற விரும்பும் ஓய்வூதியதாரர்கள் அதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து தங்களது உரிய அலுவலகத்தில் வழங்க வேண்டும். இதேபோல் பணியின் போது இறந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வாரிசுதாரர்களும் இந்த திட்டத்தின் கீழ் மாதாந்திர இடைக்கால ஓய்வூதியம் பெற விரும்பினால் அதற்கான பிரத்யேக படிவம் 2 பூர்த்தி செய்து உரிய அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு சம்பந்தப்பட்ட துறை மூலமாக ஆணை பிறப்பிக்கப்பட்டு கருவூலம் வழியாக மாதாந்திர இடைக்கால தொகை தொடர்ந்து வழங்கப்படும். 1/1/2026 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இறந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு உரிய முறையில் அறிவுறுத்தி அனைத்து விவரங்களையும் இணைப்புகளுடன் விண்ணப்பிக்க ஆவணம் செய்யுமாறு அனைத்து பணம் பெற்று வழங்கும் அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. மேலும் அனைத்து சம்பளம் மற்றும் கணக்கு அலுவலர்கள், மண்டல இணை இயக்குநர்கள் மற்றும் கருவூல அலுவலர்கள் தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கருவூல அலுவலகங்களுக்கு உரிய வழிகாட்டுதலை வழங்கி இந்த திட்டத்தினை திறம்பட செயல்படுத்த நேரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருவூல கணக்கு இயக்கத்தின் இயக்குனர் தனது உத்தரவில் திட்டவட்டமாக குறிப்பிட்டு உள்ளார்.